2024 மே மாதத்தோட கடைசி பகுதி எண்டிங் பகுதியில் பார்த்தீங்கன்னா செவ்வாய் பயிற்சி அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்க போகுது. அப்போ ஜூன் மாதத்தோட 1ல் பார்த்தீங்கன்னா மீன ராசியில் இருந்த செவ்வாய் பகவான் மேச ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அப்போ மீன ராசியில் இருந்த செவ்வாய் பகவான் மேச ராசியில் பயிற்சி அடைந்து பார்த்தீங்கன்னாக்க ஆட்சி பெற்று வலிமையாக இருக்கக்கூடிய ஒரு நிலை இருக்குது. இந்த செவ்வாய் பயிற்சியால் யாராருக்கு என்னென்ன விஷயங்கள் நடக்க போகுது, செவ்வாய் பயிற்சினா என்ன, செவ்வாய் என்ன மாதிரி விஷயங்களை செய்வார் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் ரொம்ப விரிவாக நம்ம பார்க்க போகிறோம். அந்த வகையில் இந்த செவ்வாய் பயிற்சி அப்படிங்கிறது என்ன மாதிரி முயற்சிகளை கொடுக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செவ்வாய் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல ஒரு தைரியம், வீரியம், வெற்றிக்கான அதிபதி தான் செவ்வாய். உடல் வலிமை அதிகம் உடையது அமைப்பு கொண்டது செவ்வாய். ஒருத்தருக்கு உடல் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்குது, வலிமை உடையவராக இருக்காரு அப்படின்னா செவ்வாய் வலுவாக இருக்காருன்னு அர்த்தம். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா தைரியம், மனோ தைரியம் இருக்குன்னா செவ்வாய் நல்லா வலிமையாக இருக்கார், நல்ல ஸ்தான பலம் பெற்றிருக்கிறாரு அப்படிங்கிறது ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. எதுலேயும் ரொம்ப வேகமாக போகிறாரு, ரொம்ப வேகமான செயல்பாடு இருக்குது, அதுலேயும் விவேகமாக புத்திசாலித்தனமாக செயல்படுறாரு அப்படின்னா செவ்வாயோட ஆதிக்கம் அதிகமாக இருக்குது. அப்போ செவ்வாயோட அனுக்கிரகம் நிறைய இருக்குது அப்படிங்கிறதையும், அவரோட பெற்ற ஸ்தான பலம் ஜாதகத்தில் நல்லா இருக்குது, அப்படி வலிமை பெற்றிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லைங்க, செவ்வாய் பார்த்திங்கன்னா சகோதரருக்கு காரகர், சகோதர சகோதரிகளுக்கு செவ்வாய் தான் காரகர். தனக்கு பின்னாடி பிறக்கக்கூடிய தம்பி தங்கைகள் எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா செவ்வாய் தான் காரகராக இருக்கார். அப்போ செவ்வாயை வச்சு தான் அவங்களுக்கு எப்படி இருக்கும், அவங்களுக்குமான உறவுகள் எப்படி இருக்கும், கூட பிறந்த உறவுகள்லாம் எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்க முடியும். அது மட்டும் இல்லைங்க, செவ்வாய் என்பவர் ஆளுமை திறன் உடையவர், எதையும் ரொம்ப ஈஸியாக சாதிக்கக்கூடிய ஆற்றல் உடையவங்க. எல்லா ஒரு நிர்வாகத்திலையும் பார்த்தீங்கன்னா செவ்வாய் ஆதிக்கம் உடையவர்கள் தான் ஒரு நிர்வாகத்திறன் உடையவர்களாக இருப்பாங்க. அதே நேரத்தில் இரக்க குணமும் இருக்கும், ஒரு கண்டிப்புடன் கூடிய நிர்வாக ஆளுமை திறன் உடையவர்களாக அவங்க இருக்கிறாங்க. அது வேற என்னென்ன விஷயங்கள் இவங்களுக்கு வருது அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு இடம் வாங்கணும், ஒரு வீடு வாங்கணும், ஆமாம் ஒரு பூமி வாங்கணும், ஒரு விவசாய நிலம் வாங்கணும் அப்படின்னா செவ்வாய் நல்லா இருக்கணும். பூமிக்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் ரொம்ப நல்லா இருக்கணும். அப்படி நல்லா இருந்தால் தான் ஒரு இடம் வாங்க முடியும், ஒரு வீட்டை கட்ட முடியும். அதே நேரத்தில் பூமி யோகம் அப்படிங்கிறது அவங்களுக்கு தான் அதிகமாக இருக்கும். அப்போ நிறைய நிலமலம் வச்சுருக்கவங்களாம் பார்த்தோம்னா அவங்களுக்கு செவ்வாயோட ஆதிக்கம் நிறைய இருக்கும். ஆமாம், விவசாய நிலம் வச்சுருக்கவங்க, அதே போல் கட்டுமான தொழில் செய்கிறவங்களாம் பார்த்திங்கன்னா செவ்வாயோட ஆதிக்கம் நிறைந்தவர்களாக இருப்பாங்க. அதாவது ரியல் எஸ்டேட் வேலை பார்க்குறது, ஒரு கட்டடத்தை கட்டி விற்கிறது, கட்டடம் கட்டி விற்கிறது, அதே நேரத்தில் கட்டடம் சார்ந்த உபகரணங்களை விற்கிறவங்க, இந்த மாதிரி விஷயங்கள் தொழில் செய்கிறவங்க எல்லாமே செவ்வாய் ஆதிக்கம் நிறைந்தவர்களாக இருப்பாங்க. அது மட்டும் இல்லைங்க, தீப்பொறி பறக்க வேலை பார்க்கக்கூடியவர்கள், எலக்ட்ரிக்கல் தொழில் ஒர்க் பண்ணுறவங்க, அதே நேரத்தில் வெல்டிங் ஒர்க் செய்கிறவங்க, இந்த மாதிரி கடுமையான தீப்பொறி எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் ஒர்க் பண்ணுறவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னாக்க நம்ம செவ்வாயோட ஆதிக்கம் பார்த்தீங்கன்னா நுட்பமாக இருக்கக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது இருக்கும். விருப்பமாக இருக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கக்கூடியவங்களாம் அதில் இருப்பாங்க. அப்படிப்பட்ட காரகங்களுக்கு அதிபதியானவர் தான் செவ்வாய். செவ்வாய் அப்படின்னு இன்னும் கொஞ்சம் கூடுதலாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, உடல் சார்ந்த விஷயத்தில் செவ்வாய் என்ன ஆதிக்கம் செலுத்துகிறார் அப்படின்னு பார்த்தோம்னா, இரத்தத்துக்கு காரகர், இரத்தத்தின் தன்மைக்கு காரகர் பார்த்தீங்கன்னா நம்ம செவ்வாய் பகவான் தான். அப்போ செவ்வாய் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இரத்த ஓட்டம், உடல் வலிமை, தசை நார்களோட வலிமை, உடலில் இருக்கக்கூடிய வலிமை, சதை பிடிப்பு, நல்லா வலிமை தரக்கூடிய இடங்கள் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னாக்க செவ்வாய் தான் காரகராக இருக்கார். அப்போ இரத்த ஓட்டத்தில் ரொம்ப முக்கிய பங்கு வகிக்கிறாரு. அடுத்து ஒரு முக்கியமான விஷயமுங்க என்னென்னு கேட்டிங்கன்னா, திருமணத்திற்கு பிறகு தாம்பத்திய உறவிற்கு பார்த்தீங்கன்னாக்க ஒரு செவ்வாய் நல்லா இருக்கணுங்க. செவ்வாய் காரகம் நல்லா இருந்தால் மட்டும்தான் அவங்களால ஒரு குழந்தை பேரு அப்படிங்கிறத ஒரு ஆண் அடைய முடியும். அந்த மாதிரி செவ்வாய் என்பதும் ரொம்ப 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 முக்கியம் வாய்ந்தவராக இருக்கார். குழந்தை பேருக்கு, அதாவது வீரியத்திற்கு காரகராக இருக்கக்கூடிய செவ்வாய் எந்த அளவுக்கு உங்களோட ஜாதகத்தில் இருக்காரோ அந்த அளவுக்கு உங்களுக்கு குழந்தை பேரும் தைரியமும் உடல் ஆரோக்கியமும் மேம்பட்டு நிற்கும். அப்படிப்பட்ட விஷயங்களுக்கு ரொம்ப காரகமாக முக்கியத்துவம் வாய்ந்தவராக இருக்கக்கூடிய ஒரு செவ்வாய் தான்.
ஒருத்தருக்கு சொத்து பத்து சேரணும், அதே நேரத்தில் நிலம்பலம் சேரணும், அடுத்து தொழிலில் ஜெயிக்கணும். எடுத்துக்கொண்ட தொழிலில் ஜெயிக்கணும் அப்படின்னா செவ்வாய் ஆதிக்கம் நிறைந்தவராக அவர் இருக்கணும். செவ்வாய் ஒரு நல்ல பலத்தில் இருக்கணும், இல்லது செவ்வாய் புத்தி நடக்கணும், செவ்வாய் திசை நடக்கணும். அப்போ தான் இந்த மாதிரி விஷயங்களில் அவர் ஜெயிக்க முடியும். எதிரியை ஜெயிக்கணும்னா கூட செவ்வாய் வலுப்படணும். அப்போ அப்படிப்பட்ட செவ்வாய் பயிற்சி அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஜூன் 1ஆம் தேதியிலிருந்து பார்த்தீங்கன்னா மேஷ ராசியில் ஆட்சி பலம் பெற்று அருள் புரிய போகிறாரு. அந்த வகையில் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும், உங்கள் ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும், அதற்கு செவ்வாய் அமர்ந்துள்ள இடத்தை பொறுத்து என்னென்ன பலாபலன்கள் உங்களுக்கு நடக்க போகுது அப்படிங்கிறதை பற்றியும் தெளிவான விளக்கங்களுடன் உங்களுக்கு பார்க்க போகிறோம். உங்களோட ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். மீனம் ராசி அன்பர்களுக்கு இந்த 2024ஆம் ஆண்டு ஜூன் மாத பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக பார்க்க போகிறோம். அந்த வகையில் உங்களோட ராசிநாதன் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் பார்த்தீங்கன்னா 3ஆம் இடத்துல போய் அமர்ந்திருக்கிறார். 3ஆம் இடத்துல அமர்ந்தது மட்டும் இல்லாமல் உங்களோட ராசியிலிருந்து பார்த்தீங்கன்னாக்க உங்களோட ராசிக்கு 7ஆம் இடத்தையும் 9ஆம் இடத்தையும் 11ஆம் இடத்தையும் பார்க்குறார். ஓகேங்களா? அந்த வகையில் குரு அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா தனதுக்கு பார்த்தீங்கன்னா 6ஆம் அதிபதி கூட சேர்ந்தோம், 4ஆம் அதிபதி கூட சேர்ந்தோம், பார்த்தீங்கன்னா 3ஆம் அதிபதி கூட ஆட்சி பெற்றும் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு 3ஆம் இடத்துல. அப்போ இந்த அமைப்பு என்ன மாதிரி வேலை செய்யும் அப்படின்னு பார்த்தோம்னா, ராசிநாதன் 3ஆம் இடத்துல 3ஆம் அதிபதி ஆட்சி பெற்று இருக்கக்கூடிய கிரகத்தோடு அமையில 100% பலம் பொருந்திய கிரகத்தோடு போய் அமையில தைரியம், துணிச்சல், தன்னம்பிக்கை, எதையும் சாதிக்கலாம், இந்த காலகட்டத்தை நமக்கு சாதகமாக பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் மேலோங்கும். எதுலேயும் வெற்றி பெறக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது ஏற்படும். மனதிலேயே ஒரு வெற்றி எண்ணம் தோன்றும். அதாவது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலே இதில் நம்ம தான் ஜெயிப்போம் அப்படிங்கிற தன்னம்பிக்கை வந்துடும். அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நல்லா இருக்குது. அப்போ எண்ணம் சொல் செயல் அப்படிங்கிறது உறுதியாக இருக்குது. எடுத்த காரியத்தை முடித்து கொடுக்கணும் அப்படிங்கிறதுல உறுதியாக இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, உங்களோட குடும்ப உறுப்பினர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அதே போல் பார்த்தீங்கன்னாக்க கூட பிறந்தவர்கள், சகோதர சகோதரிகளோட ஒற்றுமை ஏற்படும். நீண்ட நாளாக அந்த பிரச்சனை இருந்துச்சு. ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசுகிறது இல்லை, கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை, மரியாதை குறைவு பிரச்சனை, இதெல்லாம் இருந்து வந்திருக்கும். இப்போ என்ன நடந்துச்சுன்னா அதெல்லாம் ஒன்றா சேர்ந்து பேசி பக்குவமாக ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு சொந்த பந்தங்கள் அப்படிங்கிற முறையில் அறிமுகமாகி நல்லபடியாக உறவுகளோட ஒற்றுமை பலக்கூடப்படக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. நிலம் சார்ந்த விஷயத்தில் ஒரு தீர்வு எடுக்கக்கூடிய ஒரு அமைப்பும் இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ராசியிலே இருக்கக்கூடிய ராகு பகவான் என்ன பண்ண போகிறாரு அப்படின்னு பார்த்தோம்னா, ராசியில் இருக்க ராகு பகவான் என்ன பண்ணுவார், கொஞ்சம் பேராசையை கொடுப்பாரு. ஆமாம், வெளிநாடு போகக்கூடிய யோகத்தை தருவார். அதே நேரத்தில் பேராசை பிரம்மாண்டம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் ஏற்படுத்துவார். ஆமாம், அந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும். எது நமக்கு தேவையோ அது மட்டும்தான், நம்மளோட அளவு எவ்வளவோ அளவு தான். அதை தாண்டி கொஞ்சம் பேராசைப்படுறதும், தேவையில்லாத நண்பர்களுடன் இரவு நேர பயணங்கள், வண்டி வாகன பயணங்களை கொஞ்சம் தவிர்த்துக்கணும். ஆனால் வெளிநாடு வெளியூர் யோகம் என்பது உங்களுக்கு இயல்பாகவே இந்த காலகட்டத்தில் அமையும். அதை பயன்படுத்துகிறவங்க, அந்த வேலை சார்ந்து போகணும்னு பயன்படுத்துகிறவங்களாம் பயன்படுத்திக்கிட்டால் ரொம்ப நல்ல வருமானத்தை ஈட்டக்கூடிய ஒரு அமைப்பு, கடல் கலந்த வருமானம் அப்படிங்கிற விஷயம். அதே போல் ஏற்றுமதி இறக்குமதி துறைகளில் இருக்கிறவங்களுக்கு நல்ல வருமானம் கிடைக்கக்கூடிய அமைப்பு, புது புது ஒப்பந்தங்கள், புது புது தொழில் அதிபர்களோட சந்திப்புகள்லாம் கொஞ்சம் நடக்கும். அதே போல் பேட் ஹேபிட்ஸ் உள்ளவங்களாம் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் குறைச்சிக்கிறது நல்லது. ஏன்னா ஒரு நல்ல காலகட்டம் அப்படிங்கிறது தொடங்க ஆரம்பிச்சிருக்கு. அதனால் இந்த காலகட்டத்தில் அதெல்லாம் குறைச்சிக்கோங்க. உங்களை அந்த விஷயத்தில் ரொம்ப கவனம் எடுத்துக்கங்க. அதே நேரத்தில் 2ஆம் அதிபதி 2லேயே ஆட்சி பெற்றிருக்கிறார். அப்போ என்ன பண்ணலாம், 2ஆம் அதிபதி 2லேயே ஆட்சி பெற்றிருந்தால் என்ன நடக்கும், தனம், குடும்பம், வாக்கு, அப்போ 3லையும் வெற்றி பெறக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. சொல்லு நின்ற நாளாக நம்ம வார்த்தையை யாருமே கேட்கல அப்படின்னா இப்போ நிறைய பேர் கேட்கக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. உங்கள் பேச்சும் கேட்குற மாதிரி இப்போ இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா 2ஆம் இடத்துல குடும்பத்தில் ஏற்கனவே கணவன் மனைவி பிரச்சனை,
இருந்து வந்துச்சு இல்லையா, பிரிவினை இருந்து வந்துச்சு, பிரச்சனை இருந்து வந்துச்சு, அவங்க சொல்கிறத நீங்கள் சொல்லலை, நீங்கள் கேட்கல, நீங்கள் சொன்னதை அவங்க கேட்கல, ஈகோ ப்ராப்ளம், இதெல்லாம் சரியாயிடும். சரியாகி கொஞ்சம் ஒற்றுமையாக இருக்கக்கூடிய நிகழ்ச்சி ஏற்படும். அடுத்து வருமானம். இதுவரை வருமானத்தில் கொஞ்சம் தடை இருந்துச்சு, பல்வேறு விதமான தடைகள் இருந்தது. ஏன்னா போன மாதமே பார்த்தீங்கன்னா வருமானத்தில் ஏகப்பட்ட தடை, வருமானம் இல்லை. ஆமாம், தனக்காரகன் பார்த்தீங்கன்னா அவருக்கு 12 போய் மறைஞ்சிட்டார். அப்போ வருமானத்தில் தடை தாமதப்பட்ட வருமானம் ஆமாம் வந்திருக்கோம். இனிமேல் தடை தாமதம் இல்லாத ஒரு நல்ல வருமானம், ஒரு நிலையான வருமானம் அப்படிங்கிறது ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்க இடம் சார்ந்த வருமானம் வரும். அந்த ரியல் எஸ்டேட் தொழில் பண்ணுறவங்களாம் ஜெயிப்பாங்க, கட்டிட தொழிலில் இருக்கவங்களாம் நல்லா ஜெயிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அதே போல் அண்ணன் தம்பி உறவுகளில் இருந்த பாகப்பிரிவினை சொத்துக்கள்லாம் கிடைக்கும். ஆமாம், நிலம் வாங்கி போடக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் உங்களுக்கு நல்ல விஷயங்களாக ஏற்படக்கூடிய ஒரு தன்மை இருக்குது அப்படின்னு சொல்லணும். அடுத்து பார்த்தீங்கன்னா குரு பகவான் உங்களோட 7ஆம் இடத்தை பார்க்குறாரு. ஏற்கனவே 7ஆம் இடத்துல கேது பகவானாக இருந்து திருமண தடையை ஏற்படுத்திக்கிட்டு இருந்தார், கூட்டு தொழிலில் வம்பு வழக்குகளை உருவாக்கிக்கிட்டு இருந்தார். ஆனால் இப்போ குரு பார்வையால் போன மாதத்துலேருந்து குரு பார்வை ஏற்பட்டுருச்சு, படிப்படியாக தான் வரும். அப்போ குரு பார்வை ஏற்பட்டதுனால அந்த கேது தடை, கேதுவால் ஏற்பட்ட தடைகள் நீங்கும். குரு என்பவர் என்ன, பல்வேறு விதமான தோஷங்களை நீக்கக்கூடியவர், சகல தோஷத்தையும் நீக்கக்கூடிய வல்லமை குருவுக்கு உண்டு. அப்போ குரு பார்த்தால் கூடி நன்மை. அப்போ திருமணம் அப்படிங்கிறது கைகூடி வரும். நீண்ட நாளாக திருமணம் வரன் பார்த்துக்கிட்டு இருக்கேன், அப்போ வரன் அமையும், அப்போ திருமணம் நடக்கும். பிரிந்தவர்கள், கேது இருந்து பிரித்து விட்டார் இல்லையா, கணவன் மனைவி போக்கு இவங்கெல்லாம் வந்து பிரித்து விட்டுட்டார். இருந்து குடும்பத்தில் கெடுத்து தேவையில்லாத பிரச்சனைகளை கொண்டு வந்து 3ஆம் நபர்களை உள்ளே கொண்டு வந்து கெடுத்து விட்டார். இனிமேல் பேச்சுவார்த்தை மூலமாக எல்லோரும் ஒன்று சேர்ந்து குடும்பமாக வாழக்கூடிய ஒரு அமைப்பு, கணவன் மனைவி ஒற்றுமை ஏற்படும், பிரிந்தவர்கள் ஒன்று சேர்வார்கள். இப்படிப்பட்ட அமைப்பெல்லாம் இருக்குது. கூட்டுத்தொழில், நண்பர்கள் பிரிவினை. அப்போ நண்பர்கள்லாம் கொஞ்சம் பிரிஞ்சிருந்தாங்க, பல்வேறு தொழில்களை செய்யணும்னு திட்டமிட்டு இருந்தாங்க, ஆனால் செய்ய முடியாமல் பிரிஞ்சிட்டாங்க. இந்த காலகட்டத்தில் ஒன்றா சேர்ந்து தொழில் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. போட்டி பந்தயங்களில் ஜெயிக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. விளையாட்டு வீரர்கள் ஜெயிக்கலாம். அதே நேரத்தில் பல்வேறு விஷயங்களில் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு சாதகமான அமைப்பை ஏற்படுத்தி தருது. அடுத்து பார்த்தோம் 9ஆம் இடம் பாக்கியஸ்தானத்தை பார்க்குறாரு. தந்தை வழி சொத்துக்கள், சந்தை வழியில் இதை வந்து உங்களுக்கு சேர வேண்டிய அமைப்புகள்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சேரும். அதே போல் அப்பாவும் நீங்களும் பிரிஞ்சிருக்கீங்க, தகப்பனாரும் நீங்களும் பிரிஞ்சிங்க, இந்த காலத்தில் உங்கள் குடும்பத்தோடு வந்து அவர் இருப்பார், வந்துடுவார், குடும்பத்துக்கு வந்துடுவார். அந்த குடும்பத்தோடு வந்து இருந்து குடும்பத்துக்கு தேவையானதை செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது இருக்குது. அடுத்து 10 10 யார் அப்படின்னா குரு. அவர் தான் 3ஆம் இடத்துல இருக்கார். தொழில் சார்ந்த முயற்சிகள்லாம் கை கொடுக்கக்கூடிய வகையில் நல்ல தைரியம், தைரியத்தை கொடுத்துக்கிட்டு இருக்காரு. 11ஆம் இடமான சனி 12ல் இருக்கிறாரு. அப்போ லாபஸ்தானத்தை குரு பார்க்குறாரு. அப்போ கண்டிப்பாக குரு லாபஸ்தானத்தை பார்த்துக்கார். ஏதோ ஒரு வகையில் சேமிப்பை உருவாக்குறதுக்கு, முதலீடை பண்ணுறதுக்கு, எதிர்கால தேவைக்கு சேமிக்கிற அளவுக்கு, ஆசைகள் நிறைவேற அளவுக்கு நல்ல விஷயங்களை தான் கொடுத்துக்கிட்டு இருப்பார் அப்போ குரு பகவான். அப்போ அந்த வகையில் இந்த மாதத்தோட விஷயங்கள் அனைத்துமே ரொம்ப அருமையாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா 4ஆம் அதிபதி 4லேயே போய் ஆட்சி பலம் பெறுகிறார் புதன் பகவான். வருகின்ற புதன்களை, அதாவது 14ஆம் தேதி அப்போ மிதுன ராசியில் போய் ஆட்சி பலம் பெறதுனால என்ன நடக்கும், வண்டி வாகனங்கள், வீடு யோகங்கள்லாம் அமையும். ஆமாம், வீடு கட்டலாம், வண்டி வாகனங்கள் வாங்கலாம். அதே நேரம் திருமண தடையாகணும், திருமணம் கைகூடும், பேச்சுவார்த்தையெல்லாம் நடக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜூன் மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா சுப நிகழ்வுகள் நிறைய செய்யக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படுது. அதே போல் அரசாங்க வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு தேர்வு எழுதிக்கிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அடுத்த மாதத்தில் அந்த தேர்வுகளின் மூலமாக ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்குது. அதே போல் இப்போ படிச்சுட்டு வெளியில் வந்துடுறவங்களுக்கெல்லாம் நல்ல வழிகாட்டுதல் அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த மாதத்துலேருந்தே ஆரம்பிச்சிடும். இது என்ன படிக்கலாம், எப்படி படிக்கலாம், இதில் நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் ஒரு குரு வழிகாட்டுதல், தாய் தந்தை குரு வழிகாட்டுதல் மூலமாக உங்களுக்கு சிறப்பான வழிகாட்டுதல் அமையும் அப்படிங்கிறதுல சூப்பராக இருக்குது. சிறப்பான வழிகாட்டுதல் அமையக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது அருமையாக இருக்குது. இந்த காலகட்டம் அப்படிங்கிறது பார்த்திங்கனாக்க உங்களுக்கு மீனராசி அன்பர்களுக்கு பொறுத்த வகையில் பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பான காலகட்டமாக இருக்குது. அதே நேரத்தில் உங்களோட ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம்னு எடுத்துக்கிட்டோம்னா பார்த்தீங்கன்னா பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி
அப்போ பூரட்டாதி நட்சத்திரம் எப்படி இருக்குது அப்படின்னா நல்ல வலிமையாக இருக்குது. என்ன மாதிரி வலிமையாக இருக்குன்னா, தொழில் சார்ந்த விஷயம் முயற்சி நல்லா தான் இருக்குது. தொழில் சார்ந்து எடுக்கிற முயற்சிகள் அனைத்தும் வெற்றிவிடக்கூடிய ஒரு தன்மை, அதில் லாபம் வரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லணும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்க உத்திரட்டாதி நட்சத்திரம். உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்குது அப்படின்னாக்க லாபங்கள் சேரக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. என்ன மாதிரி லாபங்கள் சேரணும்? வந்த லாபத்தை ஏதோ ஒரு வகையில் முதலீடாக செய்யக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படுது. அப்போ என்ன மாதிரி முதலீடு செய்யலாம், என்ன மாதிரி விஷயங்கள் செய்யலாம் அப்படின்னா, மூத்தவங்க தனக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. அதே போல் பார்த்திங்கன்னா இரண்டாவது வருமானம் உருவாக்குறதுக்காக ஒரு முதலீடு முறையை எடுத்துக்கிறது, முதலீடு போடுறது, போடுறது, அந்த முதலீடு மூலமாக இன்னொரு வருமானத்தை உருவாக்கிக்கிறது. இப்படிப்பட்ட அமைப்புகள்லாம் உங்களுக்கு சிறப்பாக வரக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா ரேவதி நட்சத்திரம். ரேவதி நட்சத்திரத்தை பொறுத்த வகையில் பார்த்திங்கன்னா இந்த ஜூன் 15க்கு பிறகு நல்லா ஆட்சி பலம் வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. அப்போ வண்டி, வாகனம், வீடு, வாழ்க்கை எல்லாமே அமையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வீட்டில் ஒரு சுபகாரிய நிகழ்வு நடக்க வாய்ப்பு இருக்குது. திருமண யோகம் கைகூடி வருது. அப்போ நண்பர்கள் ஒற்றுமை ஏற்படுது. அவங்க மதிப்பு மரியாதை சமூகத்தில் அதிகரிக்கக்கூடிய ஒரு தன்மை. இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் உங்களுக்கு சிறப்பாக அமையக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு. முதல் முறையாக நம்ம வீடியோவை பார்க்குறவங்களா இருந்தால் நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆமாம், அது மட்டும் இல்லாமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு சேனலில் பார்த்தீங்கன்னாக்க உங்களோட பெல் பட்டன், நோட்டிஃபிகேஷன் இதெல்லாம் வச்சுக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோ பார்த்தீங்கன்னா விரைவாக உங்களுக்கு வந்து சேரும். வீடியோ பார்க்குறது மூலமாக உங்களுக்கு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நல்லா பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு நல்ல இலக்கண அடிப்படையில், தசாபுத்தி அடிப்படையில் ஜியோ சாதகத்துக்கு ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் வேணும் அப்படின்னு எடுத்தீங்கன்னாக்க கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஒரு குறைந்த கட்டணத்தில் உங்களோட ஜாதகத்தை முழுமையாக பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அந்த வகையில் ஒரு நல்ல வழிகாட்டுதல் அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு கிடைக்கப்பெறும் அப்படிங்கிறதுல எல்லவும் சந்தேகமில்லை. வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். உங்களுடைய வாழ்க வளமுடன் ஜோதிடர் குருச்சந்திர வடிவேல்.